எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொழில் வினோலியா. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர்ல மலைகளால சூழ்ந்திருக்க மயில்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கே உருத்தான ஒரு கோயில். இந்த கோயில் பேரு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே வந்து அகஸ்தியர் ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அகஸ்தியரை ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வருவாங்களாம். இது இது நிறைய குரு பூஜையெல்லாம் நிறைய இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ட்ரன்ஸு, கோயிலோட என்ட்ரன்ஸு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் இங்கிருந்த அந்த வியூ வந்து பாருங்களேன், காலையிலே இப்போ மணி வந்துட்டு கரெக்டாக ஒரு 7:30 ஆகுது. இந்த இடம் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. இதை எப்படி வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு விநாயகரோட டெம்பிள் இருக்கு. ஸோ தென் இதுக்கு அடுத்து அப்படியே நம்ம இந்த அடிவாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கோயிலில் மொத்தம் வந்து 432 படிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் எக்ஸாக்டா எவ்வளோ இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. போக போக எத்தனை இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த கோயில் வந்து காலைல 6:30க்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த டைமிங்ல வந்துட்டு பார்த்துக்கலாம். செம்மையா இருக்குல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம விநாயகர் பெருமான் வச்சிருக்காங்க. அவங்கள கும்பிட்டுட்டு மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு முன்னாடியே ஃபுல்லா எப்படி சொல்றது, இதுக்குள்ள ஒரு சாமி இருக்கு போல. ஆனா கருப்பராயன் கோயில் செல்லும் வழின்னு இருக்கு. மேபி இந்த காடு மாதிரி போகுது. ஸோ அந்த காட்டுக்குள்ள சாமி இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போமா, போலாமான்னு தெரியலையே. சரி, ஓகே. இது நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. வாங்க போகும்போது என்னென்ன இருக்கு அப்படின்றத அப்படியே காமிச்சிட்டு போறேன். எனக்கு இந்த வியூ தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டப்போ கூட நான் பெருசா வந்துட்டு நினைக்கல. பட் அங்கேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் காலையில பார்க்கும்போது சொல்லவே வேணாம், ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நம்ம அரௌண்ட் ஒரு 50 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டு ஏறி வந்திருப்போம். ஏறி வந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்காங்க. சீரியஸா சொல்றேன், இந்த இடத்துல உட்கார்ந்தா ஏஞ்சி போறதுக்கு மனசே வரல. ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி சில் காத்து அவ்வளோ மைல்டா இருக்கு. அண்ட் மயிலோட சத்தம் சொல்லவே வேணாம். இந்த இடத்துல உட்காந்து அதை கேட்டுட்டு அப்படியே இந்த சில் காத்துல உட்காந்துருக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் ஆகுது. மைண்ட்ல இருக்க எல்லா விஷயமும் வெளில போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று கொண்டரங்கி மலைக்கு போயிட்டு வந்தேன். ஸோ கொண்டரங்கி மலை வந்து வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். பட் என் மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்படியே டிவோஷனலாகவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பாதியிலே மைண்ட் வந்து என்ன பண்ணிட்டேன், அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொண்டரங்கி மலையை நம்ம ஸ்டைல்ல நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க நிறைய மயில்கள் இருக்கு. இந்த இடம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மயில்கள் இருக்குங்க. ஸோ அதனால இந்த மயில்களுக்கு வந்து வாழைப்பழம் வச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ ஒவ்வொரு வாழைப்பழத்தையும் பிச்சு பிச்சு அந்த இடத்துல வச்சுட்டு போனா அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்களாமா. என்ன சொல்லவா, நேற்று நடந்த நடைக்கு இன்னைக்கு மலை ஏற முடியாது. இது குட்டி மலை தான், ஏற முடியாது அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா பெருசா அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. எப்படி சொல்றது, ரொம்ப பக்கத்துல ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரிதான் ஒரு ஃபீலு. அடுத்த 50 படிக்கிட்ட வந்தாச்சுங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பாறையை உடைக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. இதை நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எப்படின்னா, இந்த இங்க இருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய பாறையா, இதுல குழி குழியா இருக்குல்ல, இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மரம் இருக்குல்ல, ஸோ ஷார்ப்பா வந்து அதை ரெடி பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாறைகள்ல வந்து
அடிச்சிடுவாங்க. ஸோ அடிச்சதுக்கு அப்புறமா அதுல தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. ஸோ அந்த தண்ணியை ஊற்றி வைக்கும்போது அந்த மரம் வந்துட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் பெருசா விரிவடையும் போது இந்த பாறை என்ன ஆகும்னா அப்படியே பிளவுபட்டுரும். ஸோ அதை உடைச்சுதான் அந்த காலத்துல கற்களா இருந்தாலும் சரி, கோயில் தூண்கள் எல்லா விஷயமே ரெடி பண்ணாங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நானும் வந்து அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்த வந்து பாருங்க, அதே மாதிரி இன்னொரு இடமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வரவங்க வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும், ஏறட்டும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஸோ பை த வே இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இதோ அங்கே பாருங்க, அங்கே தெரியுதா, அதுதான் வந்துட்டு கோயில். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் உட்காந்துப்போம். எனக்கு நேற்று நடந்ததில் ஃபுல்லாக சரி கால் வலியாக இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்துட்டு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த கோயிலோட தலை வரலாறு யார் கட்டினாங்க அப்படின்றத பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. பட் இதோட தலை வரலாறு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராமனோட தம்பி இருக்கார் இல்லைங்க, ஸோ அவரை வந்துட்டு காப்பாற்றணுங்கிறதுக்காக அனுமர் சாமி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வருவாங்களே. ஸோ அப்போ வரும்போது அவங்களுக்கு வந்து தாகம் ஏற்பட்டதாகவும் அந்த தாகத்தை தீர்க்கறதுக்காக இறைவன்கிட்ட வேண்டினதாகவும் அப்போ இங்க இருந்த முருகப்பெருமான் வந்து அவருக்காக ஒரு தீர்த்த தண்ணி, அதாவது பூமியை பொழந்து தண்ணி எடுத்து கொடுத்ததாகவும் சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கோயிலோட பேரு அணுவாவி. அப்படின்னா அணுனா அனுமர், வாவி அப்படின்னா தண்ணி அப்படின்னு அர்த்தம். ஸோ அனுமருக்கு தண்ணி வந்து கிடைச்சதால இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அணுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்றதுதான் இந்த கோயிலோட தல வரலாறா இருக்கு. இங்க அந்த தீர்த்தம் இன்னுமே இருக்கு அப்படி சொல்லி கேள்விப்பட்டேன். சொல்ல போனா அந்த தீர்த்தம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே, அதாவது நல்ல உச்சக்கட்டமா வெயில் இருந்தா கூட அந்த தீர்த்தம் வந்து குறையவே குறையாது, அப்படியேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ ஃபுல்லாத்து அங்க இருக்கா என்ன அப்படின்றத ஃபுல்லா போய் பார்ப்போம். இடுமன் சன்னதியிலேருந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா கோயிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்க. இங்கேருந்து பாருங்களேன், இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு நம்ம பழைய கோட்டைகள்லாம் இருக்கும்ல, அதை சுற்றி கோட்டை சுவர்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியே இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 50 ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம கோயில் வந்துருச்சு. இங்கே பாருங்க, மேலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க, எவ்வளோ அழகா உட்காந்துருக்காரு பாருங்க. உண்மையா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா அதிகமா நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பெருசா சவுண்டு கிடையாது, எப்படி சொல்றது, அசுத்தமா ரொம்ப இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ப்ளசன்ட் ஃபீலுங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வரத்துக்கு ட்ரெஸ் கோடும் உண்டு. பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி, தாவணி அண்ட் சுடி போட்டு வந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக ஷால் வந்து வேர் பண்ணியிருக்கணும். தென் பசங்களுக்குன்னா வேஷ்டி, பேண்ட்டு, ஷர்ட்டு இதுதான். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்தாக்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வா, சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல, இந்த தலை வரலாறு என்னன்னா, அனுமனோட தாகம் தீர்த்ததால அனுமன் தாகம் தீர்க்க தனது திருக்கை வேளால் ஊற்று ஏற்படுத்தி அருளியதால் அனுமன் அடுத்து வாவினா ஊற்று என பெயர் பெற்று அணுவாவி சுப்பிரமணியராக வள்ளி தெய்வானை சமேதராக வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரமளிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. அலோவ் பண்ணால் அங்கே என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அலோவ் பண்ணலன்னா கீழே வந்து எப்படி என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டாச்சுங்க, முருகரை வந்து வழிபட்டாச்சு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அனுமாவி ஆஞ்சநேயர் சாமி.
சிவபெருமானை பார்க்க போகிறதுக்கு மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு முருகரோட வேல் வச்சுருப்பாங்கங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல கேட்டு போட்டிருக்காங்க. சரியா, கேட்டு போட்டு பூட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்கு, பாறைகளில் தண்ணி வந்துட்டுருக்கு. மேபி நம்ம சொன்ன அந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து ஷியோராக தெரியல. பட் அதோட அந்த பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாறைகளில் தான் வந்துட்டுருக்கு, மண்ணில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவ்வளோ பியூராக இருக்குது அந்த வாட்ரு. மேபி எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த தீர்த்தம். பட் எனக்கு ஷுவராக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதுதான் அந்த இடமா அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலே அந்த அங்கே இருக்கு பாரு, ஈரமாக தெரியுதா? ஸோ அந்த இடத்துலேருந்து தண்ணி இங்கே வந்து அந்த பாறையில் இப்படி இறங்கி போகுது. செம்மையாக இருக்குல்ல? ஆனால் ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. ஃபைனலி அப்பா கிட்ட வந்தாச்சு. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர்னு போட்டிருக்காங்க. அப்பா பேர் அருணாச்சலேஸ்வர். இங்கே பாருங்க உள்ள எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறாருன்னு சொல்லி. பட் எனக்கு இங்கே காட்டலாமா வேணாமா அப்படின்றது கூட தெரில, அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் நம்பரே எடுத்துகிட்டு இருக்கேன். இதுவே உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். சாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு இங்கே ஒரு வியூவை காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னது இந்த வியூ தான். ஆக்சுவலி இதோட கோயில் முடியுது. இதுக்கு மேலே படி போட்டிருக்காங்க. பட் அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. நம்ம போகலாமா என்னன்றது கூட எனக்கு தெரியல. ஆனால் மலைக்கு தான் போகுது அந்த ரோடு. ஆக்சுவலி இந்த வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குது இல்லைங்க? பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மலை ப்ளஸ் ஒரு மாதிரி லைட்டாக மிஸ்ட்டு, தென் இங்கே இருக்க அந்த குருவிகளோட சத்தம், இதோ கேட்குதுல்ல ரீங்காரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வரவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். நன்றி.